ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதும், நல்லா ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருக்கட்டும், இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி. அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்புக்கு நீங்கள் அளந்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களை நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உருண்டைகளெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொடியாக நறுக்கிய வெங்காயம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். மெதுவடைக்கு நம்ம மிளகு மட்டும் போட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் செய்யலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போது இந்த கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உருண்டை இல்லாமல் நல்லா வெந்து வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியை வச்சு நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா உருண்டை பிடிக்காமல் நல்லா நைஸாக வரும். இன்னும் ஒரு நிமிஷம் நான் குக் பண்ணால் போதும், மாவு நல்லா கெட்டியாக வந்துடும். வடைக்கு மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் வடை மாதிரி தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது அரிசி மாவு நல்லா வெந்து வந்துடும். அதே சமயம் நல்லா கெட்டியாகவும் வரும். மாவு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி உருண்டையாக வந்ததுன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அரிசி மாவை கையில் எடுக்கிற அளவுக்கு நல்லா சூடு குறையட்டும். கையில் எடுக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு இப்போ நான் மாவு எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறமா அப்படியே உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு எடுத்துக்கலாம். இது போலவே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி வந்துடும். பார்க்க மெதுவடை மாதிரி தெரியாது. அதனால் இது போல் நீங்கள் ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் குண்டாக வந்துடும். அப்போ எண்ணெயில் போடும்பொழுது பார்க்குறதுக்கு அச்சு அசலாக மெதுவடை மாதிரியே தெரியும். நான் ஒரு பிளேட்டில் எண்ணெயை நல்லா தடவி எடுத்துக்கிட்டு தட்டி வச்சுருக்கிற வடையை இதில் வச்சுக்க போகிறேன். ஒரு 5-6 செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தட்டில் நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அப்பப்போ நம்ம திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து மேலே நல்லா கலராக வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். பார்க்கவே மெதுவடை மாதிரியே இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக. இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும்.
இதே போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு இனி அரைச்சி வடையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வடை சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக இந்த வடையை வந்து செஞ்சிடலாம். அரிசி மாவு மட்டும் 1 கப் இருந்தால் போதும். 1 கப்புக்கு பாருங்கள் எவ்வளோ வடை வந்திருக்கு. நான் வந்து இதுக்கு கூடவே சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிடும்பொழுது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வந்திருக்கு. வெறுமனே இந்த வடையை சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் குடிக்காமல் வடை செய்யணும் அப்படின்னா அரிசி மாவை நம்ம கடாயில் போட்டு நல்லா கெட்டியாக நம்ம வர வரைக்கும் குக் பண்ணணும். எந்த அளவுக்கு மாவை நம்ம நல்லா கெட்டியாக குக் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக குடிச்சிரும். அதனால் நல்லா கெட்டியாக மாவை குக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வடை தட்டி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வடை கிடைக்கும். இதில் தயிர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தயிர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணியை மட்டும் சேர்த்து நீங்கள் கரைச்சி கடாயில் ஊற்றி நீங்கள் வேக வச்சு செஞ்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம வடை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் அரிசி மாவை மட்டும் வச்சு வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.